ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல பூஜைக்காக என்ன பண்றாங்க, ஐஸ்வர்யா கௌதம் ரெண்டு பேரும் ரெடியாகி வராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அனாமிகாவும் விஜய் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வராங்க. எங்க சூர்யா ஒன்றும் ஆளக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க தருணத்தில் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சூர்யா மட்டும் இறங்கி வரதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாய் போய் நிற்கிறாங்க. மகா எங்க ஆளக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மகா வருவா, நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கா மகாராணி, கீழே இறங்கி வரமாட்டாங்களாமா, இந்த பூஜையில அவளுக்கு விருப்பமே இல்லை, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி எப்போதும் போல மகாவை போட்டு திட்ட, ஏன் காயத்ரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, வருவா பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்றாங்க. காயத்ரியை பார்த்து ரொம்ப நேரம் ஆகியும் வராதனால என்ன பண்றாங்க, ரொம்பவே கோவப்பட்டு என்ன பண்றாங்க, சூர்யா கிட்ட வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா, உன் பொண்டாட்டி வரதுக்கு வழி இல்லையா, ஓவரா போயிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்து ராஜலட்சுமி என்ன பண்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கா காயத்ரி, இப்படி பேசுற, இன்னைக்கு உன்னோட பையன் மருமகளுக்காக என்னோட பையனை திட்ட ஆரம்பிப்பியா காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படிலாம் இல்லக்கா, இன்னும் மகாவை ஆளக்கானமேன்னு சொல்லிட்டு தான்க்கா கேட்டேன், வார்த்தையை பார்த்து பேசு காயத்ரி, இந்த மாதிரிலாம் வார்த்தை விடாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா காயத்ரி அமைதியாகிறாங்க. திரும்பவும் ரொம்ப நேரம் ஆகியும் மகா வரதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறதுனால சூர்யா என்ன பண்றாரு, திடீர்னு போது நிறுத்துங்க, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா, நான் ஒரு நிமிஷம் பேசலாமா, பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த பூஜை தடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகா நினைச்சா, அதனால தான் யார்கிட்டயும் சொன்னாம கிளம்பி போயிட்டா, அதை விட்டுட்டு அவளை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேள்வி கேட்க, அதுக்கப்புறமா எல்லாருமே அமைதியாகி போக, இன்னொரு பக்கம் பிரபா ரொம்பவே வந்து சீரியஸா இருக்காங்க. ரொம்பவே ரேரான பிளட் குரூப்பான பி நெகட்டிவ் பிளட் குரூப் வந்து தேவைப்படுது. அந்த சமயத்துல எல்லா இடத்துலயும் வந்து கேட்டு பாக்குறாங்க, பிளட் வந்து கிடைக்காம போகுது. இதனால ரொம்பவே பதட்டம் அடைகிற மகா என்ன பண்றாங்க, அந்த சமயத்துல சூர்யாவுக்கு கால் பண்ணி பேச, விஜய் என்ன பண்றாங்க, அண்ணியா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வாங்கி பேசுறாங்க. தான் பேசுறான்னு நினைச்சிட்டு இருந்த மகா என்ன பண்றாங்க, எங்க இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கா பிரபா, அதுக்கு ரொம்பவே ரேர் பிளட் குரூப் தாங்க, பி நெகட்டிவ் பிளட்டுங்க, இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அழுதுகிட்டே பேசுறத பார்த்த விஜய் என்ன பண்றாரு, அண்ணி சொல்லுங்க அண்ணி, நான் தான் பேசுறேன், ஐயோ தம்பி நீங்க ஏன்பா அவர்கிட்ட கொடுங்கப்பா, நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறத கேட்ட மகா என்ன பண்றாங்க, ஐயோ தம்பி நீங்க இதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க, நீங்க பூஜை வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் பேச, ரெண்டு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கும்போது எனக்கு பூஜை வேலை தான் முக்கியமா, நீ ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, எனக்கு அந்த பிளட் குரூப் தான் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன், நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொன்னால், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நீ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. எல்லார்கிட்டயும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி பிளட் தேவைப்படுது, நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காயத்ரி சொல்றாங்க, பூஜை விட்டுட்டு நீ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யாவும் நான் பாத்துக்கிறேன் விஜய், நீ பூஜை வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போதுக்கு பிரபாவை காப்பாத்தி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு. காயத்ரி திரும்பவும் பேச ஆரம்பிக்க, காயத்ரியோட வீட்டுக்கார் சொல்றாரு, போட்டோம் அவன் போயிட்டு வரட்டும், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தானே போகிறான், அதுக்காக தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுனால பூஜை தடப்படுது, பிளட் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, விஜய் கிளம்பி போறாரு. வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்திருந்தோம். இதுக்கப்புறமா விஜய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிரபாவுக்கு பிளட் கொடுக்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரியும் அவங்க கணவரும். இதுக்கப்புறமா விஜய் கிட்ட நன்றியும் சொல்றாங்க, ரொம்ப நன்றிப்பா இந்த மாதிரி நேரத்தில் வந்து காப்பாத்தனி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பூஜைன்னு சொல்லிட்டு இருந்தா மகா, அதனால நீங்க பூஜைக்கான தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா விஜய் ரெண்டு பேரும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க கோடீஸ்வரி. இதுக்குள்ள இந்த பக்கம் சித்ரா தேவி எந்த அளவுக்கு மகாவையும் அவங்க குடும்பத்தை பத்தியும் தேவையில்லாத வார்த்தைகளால மூட்டி விட முடியுமோ அந்த அளவுக்கு பேச வைக்கிறாங்க எல்லார்கிட்டையும். ஆளுக்கு ஒன்று மகா பத்தி பேசுறதை பார்த்து சூர்யா என்ன பண்றாரு, நியாயப்படுத்தி பேசுறாரு. சூர்யா மட்டும் இல்லாம சூர்யாவோட அப்பா அதுக்கப்புறம் பாட்டிமா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிரபா இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் விஜய் மகா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பாட்டியை பார்த்தது, மன்னிச்சிருங்க பாட்டி, பிறந்த சூழ்நிலையில பிரபாவுக்கு அடிபட்டிருக்கு நியூஸ் கேட்டு நான் உடனே கிளம்பிட்டேன், பூஜை வேற வச்சிருந்தீங்க, இதெல்லாம் தடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லமா இப்ப பிரபாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிமா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா முறைச்சிட்டு நிற்கும் போது என்ன பண்றாங்க, மகா அனாமிகா கிட்ட போயிட்டு, சாரி அனாமிகா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க, மகா பத்தி காயத்ரி பேச ஆரம்பிக்க, ஒருத்தரும் பேசும்போது பாட்டிமா என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுன்றதே இல்லையா, எதுக்காக அவன் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா விஜய் அனாமிகா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு எல்லாருடைய. அனாமிகா வந்து சொல்றாங்க, பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, ஒரு உயிரை தானே காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா சொல்றாங்க. பார்த்த பாட்டிமா ரொம்பவே சந்தோஷத்தோட, பாருங்க அவளை பார்த்து கத்துக்கோங்க, அவளுக்கு இருக்க அறிவு கூட மத்தவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரபா வந்து நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கேட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்க தருணத்துல ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க, கால் பண்றாங்க. நீ மகாவுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்னடி பண்றது, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல, அதனால தான் மகாவுக்கு கால் பண்ண, ஏன் ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மாமா பூஜை ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்களே இது எல்லாமே வந்து தடங்கள் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் மகாதா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேசிட்டு போனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பார்த்து நன்றி சொல்றாங்க. எனக்கு எதுக்காக நன்றி சொல்றீங்க, கரெக்ட் டைம் வந்து பிளட் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அப்படின்ற தகவலையும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரூம்ல இருக்க அனாமிகா பயங்கர கடும் கோவத்துல இருக்காங்க. உள்ள வராங்க, என்னாச்சு அனாமிகா, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்ன பண்ண சொல்றீங்க விஜய், என்ன பண்றது, என்னோட ஃப்ரெண்ட் அப்படி இருக்கும்போது நான் போகாம இருக்க முடியுமா அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன விட பூஜையை விட உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு தான் முக்கியமா, ஃப்ரெண்ட் எல்லாம் அதுக்கு முன்னாடி தான், இப்போ ஒன்றும் கிடையாது, அதே வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க, சரி அனாமிகா என்ன மன்னிச்சிட்டு, வேற என்ன பண்றது, அந்த சூழ்நிலை போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி பேசுறாரு விஜய். என்ன பண்ணா என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்கிட்ட நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன விட்டு கொடுக்க கூடாது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கணும், எல்லாத்த விட எனக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்கறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து விஜயம் வந்து பண்ணி கொடுக்குறாரு அனாமிகாவுக்கு.
அடுத்ததான் ரூமுக்கு போன சூர்யா கிட்ட மகா என்ன பண்றாங்க, கடும் கோவத்துல நடந்துக்கிறாங்க அந்த ஸ்வேதா நினைச்சு. இன்னொரு பக்கம் டாக்டர் வர சொல்றாங்க, பிரபா வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா போய் பாக்குறாங்க, விஷயத்த சொல்றாங்க. விஜய் தம்பி தான் உனக்கு வந்து தக்க சமயத்துல வந்து பிளட் கொடுத்து காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இன்னும் நீங்க வந்து கிளம்பலையா, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்றாங்க. இல்லம்மா இன்னும் பில்லு வந்து கட்டல அப்படின்னு சொன்னது உங்களுக்கு விஷயமே தெரியாதா, யாரும் சூர்யாவே மேனேஜர் கிட்ட பேசி பில்ல பே பண்ணிட்டாங்களே அப்பவே அப்படின்னு சொன்னது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணி நன்றி சொல்றாங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள, தக்க சமயத்துல எங்களுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சூர்யா அவங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கேக்குறாங்க மகா, அப்ப பிரபாவுக்கு இவருதான் பில் பே பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கண்கலங்கி போறாங்க மகாவும். இப்படி பேசிட்டு திரும்ப சூர்யா வந்து மகாவை பாக்குறாரு. என்ன திரும்ப என்ன திட்ட போறியா சொல்லிட்டு சூர்யா அங்கிருந்து கிளம்ப மகா அமைதியாக நிற்கிறாங்க. பிரபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப விஜய் கால் பண்ணி விசாரிக்கிறாரு, எப்படி இருக்காங்க ப்ரோ, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட கொடுக்குறீங்களா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இல்லம்மா இப்பதான் வந்து தூங்க ஆரம்பிச்சா போல பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்ல. ஓகே பரவாயில்ல, எழுந்ததும் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போனை வச்சுட்டு திரும்பினதும் அனாமிகா இங்க நின்றுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அனாமிகா சொல்றாங்க, என்ன எப்படி இருக்காங்க பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா அனாமிகா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அப்புறம் நீங்க அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்களா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் மகா என்ன பண்றாங்க, போனை வச்சுக்கிட்டே வந்து கிருஷ்ணசாமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு பக்கம் ஸ்வேதா கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காரு க்ளோஸா, இன்னொரு பக்கம் என்னோட குடும்பத்துக்காக ரொம்பவே வந்து நிறைய ஹெல்ப் பண்றாரு, அதனால இவரை பத்தி நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட அந்த போட்டோ பார்த்தே வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சூர்யா உள்ள நுழைறாரு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க. நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்ல. அது யாரு, எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க. சின்ன வயசுல இருந்து இந்த ஃப்ரெண்டு தெரியும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு எதனா ஒண்ணா இந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லுவேன், அப்படி யாரை சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட எல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து குழந்தைத்தனமா பேச ஆரம்பிக்கிறத பார்த்து சூர்யா என்ன பண்றாரு, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்கமிங் எபிசோடில் விஜய் அனாமிகா இவங்க 2 பேரோட முதல் நாள் ராத்திரியில் 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்படுது. இதனால் அனாமிகா கோச்சிக்கிட்டு ஹாலில் சோஃபாவில் வந்து படுத்துக்கிறாங்க. இது தூங்கி எழுந்து வந்த சித்ராதேவி பார்த்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாரையும் போய் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக சூர்யாவோட பிஏ கால் பண்ணுறாங்க மகாவுக்கு, இன்னும் ஆஃபீஸ்க்கு ஒன்றும் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு. டிசைன்ஸ்லாம் வந்து வரையணும் அப்படின்னு சொன்னதும், சரி அந்த டிசைன்ஸ்லாம் எனக்கு அனுப்பிவே, நான் பார்த்து வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மகா. அந்த டிசைன்ஸை வரைஞ்சி கொடுக்கறதுக்காக ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு வீடியோ வந்திருக்காது. இந்த வீடியோ என்னவா இருக்கும், எதனால் மகா அதிர்ச்சி வராங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.